மரியாதை உயிரை விட உயர்ந்திருந்த காலம் அது. ஒரு போர்க்களத்தில் உள்ள இரு சமுராய்கள் நேருக்கு நேர் நின்றனர். சூரியன் மறைக்கையில் இரவின் நிழல்கள் நீழ்ந்து மண்ணை சிக்கியிருந்த ஒளி மிதக்கும்போது போர்க்களம் அமைதியாக இருந்தது. ஒருவன் கோபத்துடன் தன் வாளின் மீது கை வைத்துக் கொண்டு கத்தினான். அவரது வார்த்தைகள் மின்னல் சத்தம் போல காற்றில் உறுதியான மற்றும் பயமாக இடம்பெற்றது. அந்த வீரனுக்கு அகந்தையை ஆயுதமாக பயன்படுத்துவது மட்டுமே தெரிந்திருந்தது. அவர் ஒளித் திருவிழா போலவே சகோதரனுக்கு கீறிய போதும் அதில் தன்னை சிறிது நேரம் இழந்ததாகவே சொல்ல முடியாது. ஆனால் மற்றொரு வீரன் அமைதியுடன் நின்றான். மிரட்டல் இல்லை, கோபமில்லை, அவர் ஒரே ஒன்று கொண்டிருந்தார்: அசைக்க முடியாத கட்டுப்பாடு. காற்றில் சாகுரா மலர்கள் பறந்தன. அவற்றுக்கான வாசனை போர்க்களத்தை முழுவதும் மூடியிருந்த அமைதியை மேலும் ஆழமாக்கியது. அடுத்த நொடி வாள்கள் மோதின. நெருப்பு சிதறியது என்ற அந்த சத்தம் அவர்களின் போராட்டத்தின் தீவிரத்தை உணர்த்தியது. ஒருவன் கோபத்துடன் தாக்கினான், மற்றொருவன் அமைதியுடன் எதிர்த்தான். ஒவ்வொரு அசையவும் துல்லியமாக இருந்தது. ஒவ்வொரு தடுப்பும் அனுபவத்தை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு மூச்சும் ஒழுக்கம் கொண்டிருந்தது. அதிகமாக கத்தியவன் மெதுவாக பலவீனமானான். அமைதியாக இருந்தவன் போரின் மையமாக மாறினான். ஒரு வேகமான அசையவு போரை முடித்தது. அகந்தை மண்டியிட்டது, அமைதி வெற்றி பெற்றது. அப்போது ஒரு மாணவன் தளம் மத்தியில் இருந்தார் கேட்டான்: ஆசானே, ஏன் நீங்கள் எதுவும் பேசவில்லை? சமுராய் மெதுவாக பதிலளித்தான்: அகந்தையை விட வாழ் சத்தமாக பேசும். இதைக்கு நினைவில் கொள். உண்மையான திறமை ஒரு போதும் தன்னை அறிவிக்காது. உண்மையான சக்தி அமைதியில்தான் இருக்கும்.